பீகாரில் டிராக்டருக்கு இருப்பிட சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு சம்பரன் மாவட்டத்தில் சோனாலிகா டிராக்டர் என்ற பெயரில் புகழ்பெற்ற போஜ்புரி நடிகையான சோனாலிகா புகைப்படத்தை இணைத்து அந்த சான்றிதழ் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பாவின் பெயராக ஸ்வராஜ் டிராக்டர் எனவும் அம்மாவின் பெயராக கார் தேவி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட விண்ணப்பம் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டதில் போலி என தெரிய வந்ததை தொடர்ந்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போரை நிறுத்தவில்லை என பிரதமர் மோடி பேசினால் டிரம்ப் முழு உண்மையையும் சொல்வார் என்பதாலேயே பிரதமர் மோடியால் பேச முடியவில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி அழுத்தம் கொடுப்பார் என்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான போரை தாம் தான் நிறுத்தியதாக மீண்டும் மீண்டும் பேசி வருகிறார் என்று அவர் குற்றம் சாட்டினார். கீழடி விவகாரத்தில் மாநில அரசின் கோரிக்கைக்கு அதிமுக துணை நிற்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கீழடியில் மத்திய மாநில தொல்லியல் துறை சார்பில் 10 கட்டங்களாக அகழாய்வுகள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கீழடி அருங்காட்சியகத்தை நேரில் பார்வையிட்டார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, விஜயபாஸ்கர், கோகுல இந்திரா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கீழடி விவகாரத்தில் மத்திய அரசு என்ன கேட்டது என்பது தெரிந்தால்தான் அதிமுக சார்பில் கருத்து தெரிவிக்க முடியும் என்றும், எனினும் மாநில அரசின் கோரிக்கைக்கு அதிமுக துணை நிற்கும் என்றும் குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் எத்தனை கட்டம் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது, என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம், எல்லாமே விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். இந்த இருக்கின்ற ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்ன விளக்கம் அவங்களுக்கு கொடுத்ததுன்னு தெரியல, அவங்க என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. தமிழனுடைய பெருமை, தொன்மையான கலாச்சாரம் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். இதற்கு தான் சான்று சொன்னோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழுடைய பெருமை உலகத்திற்கு பறைசாற்றுவது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ இவங்க கேட்டுக்கிறாங்க, அதை கொடுக்கலைங்கிறாங்க. இதில் என்ன முரண்பட்ட கருத்து என்று தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம். ஆனால் அவர் கேட்கின்ற விளக்கத்தை இவர்கள் கொடுக்கப்பட வேண்டும். இவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அவர் என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு நாங்கள் அரசியல் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இருந்தாலும் இந்த கீழடியில் இந்த மாநில அரசு கேட்பதற்கு நாங்கள் துணை நிற்போம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.